صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் வாயிலாக தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட சிறந்த அன்பளிப்பாக திகழக்கூடிய நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு தலை சிறந்த கல்வி ஞானங்களை போதிப்பது ஒவ்வொரு பெற்றோரின் மீதும் அமானிதமாக கடமையாக இருக்கிறது என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. காரணம், ஒவ்வொரு மனிதர்களும் பிறக்கின்ற பொழுது ஒன்றும் தெரியாதவர்களாகத்தான் இந்த உலகத்திலே நாம் பிறக்கின்றோம். ஒன்றும் தெரியாமல் தான் நாம் பிறக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது சம்பந்தமாக அல் குர்ஆனிலே 16வது அத்தியாயம் 78வது வசனத்திலே பேசுகின்ற பொழுது, வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மகாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. அல்லாஹ் உங்களுடைய தாய்மார்களின் வயிறுகளிலிருந்து உங்களை வெளியாக்கும் நேரத்தில் நீங்கள் ஒன்றும் தெரியாதவர்களாக இருந்தீர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். உலகத்தில் எவ்வளவு பெரிய தலை சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் கூட அவரும் பிறக்கும் பொழுது ஒன்றும் தெரியாதவராகத்தான் பிறந்தார். இன்றைக்கும் அதுதான், என்றைக்கும் அதுதான் நிலைமை. பிறந்த பின்னால் பெற்றோர்கள்தான் அந்த குழந்தைகளுக்கு இது நல்லது, இது கெட்டது, இதை செய்யலாம், இதை செய்வது கூடாது, இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடுவது கூடாது என குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது. நாம் சமுதாயத்திலே உலகத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். தவளக்கூடிய குழந்தை நெருப்பை கூட எடுத்து வாயில் போட்டுவிடும், பாம்பை கூட கையால் பிடித்துவிடும், தேள்களையும் கையால் பிடித்துவிடும். ஏனென்றால் அவைகளை பிடிப்பது கூடாது, சாப்பிடுவது கூடாது, அது மனிதர்களுக்கு தீங்கு செய்யும் என்ற அறிவு ஞானம் அந்த குழந்தைகளுக்கு தெரிய மறுக்கிறது. அப்போ குழந்தைகளுக்கு முதலாக கல்வி ஞானங்களை கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு, அந்த அமானிதம் பெற்றோர்களை சார்ந்தது. அதிலும் குறிப்பாக தந்தையை விட தாய்க்குத்தான் அதிகமான பொறுப்பு இருப்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. காரணம், ஆண்களை பொறுத்த மட்டிலும் தந்தையரை பொறுத்த மட்டிலும் சம்பாதிப்பதற்காக, வேலை செய்வதற்காக வெளியூர்களுக்கோ வெளிமாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ சென்று விடுவார்கள். குழந்தைகள் அதிகமான நேரங்கள் தாயோடு தான் தங்களுடைய நேரத்தை கழிக்கிறது. எனவேதான் அறிஞர்கள் சொல்வார்கள், குழந்தைக்கு முதல் பள்ளி அறை தாயின் மடிதான், குழந்தைக்கு முதல் ஆசான் தாய்தான். அந்த தாய்தான் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். சரி, கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு ஏன் அமானிதம் என்று சொல்லப்படுகிறது? கல்வியை கற்றுக் கொடுப்பது ஏன் அமானிதம்? அது பெற்றோரின் கடமையா, பெற்றோரின் பொறுப்பா என்று கேட்டால், உண்மையிலேயே மார்க்கம் சொல்லுகிறது, குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பது பெற்றோர்களுக்கு அமானிதம், அவசியம், கட்டாயம். மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஏனென்று சொன்னால், மனிதர்களுக்கு மத்தியிலே
அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து இன்று வரையிலும் கடைசி மனிதர் வரையிலும் அல்லாஹ் படைக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் சமமாக இருப்பதில்லை. சிலர் கருப்பாக இருப்பார்கள், சிலர் சிவப்பாக இருப்பார்கள், சிலர் மஞ்சள் நிறமாக இருப்பார்கள், சிலர் கருப்பாக இருப்பார்கள், குள்ளமாக இருப்பார்கள், உயரமாக இருப்பார்கள். இப்படியாக அல்லாஹ் மனிதர்களை தோற்றத்தில், நிறத்தில், குணத்தில் வித்தியாசமானவர்களாகவே படைத்திருக்கின்றார். ஹஜ்ஜிக்கு போனோம் அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் அங்கே காணலாம், வேறு எங்கும் அதை காண முடியாது. ஜப்பானியரை நாம் எடுத்துக்கொண்டால் ஜப்பானியர்களுக்கு மூக்கு சப்பையாக இருக்கும். அமெரிக்கர்களை நாம் எடுத்துக்கொண்டால் உயரமாக காட்சி தருவார்கள், வெள்ளை நிறமாக காட்சி தருவார்கள். ஆப்பிரிக்கர்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் கருப்பாக காட்சி தருவார்கள், உயரமாகவும் இருப்பார்கள். இப்படியாக ஒவ்வொரு நாட்டவரையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வித்தியாசமாக படைத்திருப்பதை போன்று உயிரினங்களில் மற்ற உயிரினங்களை விட மனிதர்களை அல்லாஹ் வித்தியாசமாக படைத்திருக்கின்றார். எல்லா விஷயங்களிலும் ஒன்றுபடுகின்ற மனிதன் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் மற்ற உயிரினங்களை விட்டும் அவன் பிரிந்து விடுகின்றான். மற்ற உயிரினங்களை விட்டுவிட்டு மனிதன் பிரிகின்ற அந்த காரியம் கல்வி. கல்வியை கற்றல், பிறருக்கு கற்றுக் கொடுத்தல். மற்ற விஷயங்களை பாருங்கள், மனிதர்களை விட மற்ற ஜீவராசிகள் தான் அதிலே தலை சிறந்ததாக காட்சி தருகிறது. பலம், உலகத்திலேயே அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட உயிரினங்களில் பலம் வாய்ந்தது என்ன அப்படின்னா நிலப்பரப்பில் யானை தான் பலம் வாய்ந்தது. அதே நேரத்தில் அதிக வீரம் கொண்டது மனிதன் அல்ல, சிங்கம்தான். எனவேதான் மனிதனை சிங்கத்தோடு ஒப்பிடுவார்கள். சிங்கத்தை போன்று வீரமானவன், மனிதனை போன்று வீரமானது சிங்கம் என்று சொல்ல மாட்டார்கள். சிங்கத்தை போன்று வீரமானவன் இவன் என்று சொல்வார்கள். அதிகமாக வேகமாக செல்லக்கூடிய பிராணி எது? மனிதன் அல்ல, சிறுத்தை தான் வேகமாக பாய்ந்து செல்லும். சுறுசுறுப்புக்கு யாரை சொல்வார்கள்? எறும்பை சொல்வார்கள். எறும்புக்கும் மனிதனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது, தோற்றத்தில், உருவத்தில், எடையில், உயரத்தில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது. ஆனால் சுறுசுறுப்புக்கு பெயர் போனது எறும்பு தான். மோப்ப சக்தி, நன்றி உணர்வு நாய்களுக்குத்தான் அதிகம். மோப்ப சக்தி, ஒரு மனிதனுடைய ஒரு சொட்டு இரத்தத்தை 1000 லிட்டர் தண்ணீரில் கலந்தாலும் அந்த தண்ணீரை மோப்பம் பிடித்து கொண்டு அது யாருக்கு சொந்தமான இரத்தம் என்பதை அந்த நாய் சரியாக கண்டுபிடிக்கும். இந்த ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறதா? வயது ஆக ஆக மோப்ப சக்தி இல்லாமலேயே அவன் போய்விடுகின்றானே. அதை போன்று தந்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மனிதனுடைய தந்திரத்தை எல்லாம் தூக்கி விழுகின்ற அளவிற்கு நரிக்கு அல்லாஹ் தந்திரத்தை வழங்கியிருக்கின்றார். அதிக சந்ததிகளை பெறுவது மனிதன் அல்ல, சிட்டுக்குருவி. இப்படியாக எல்லா விஷயங்களிலும் மனிதனை விட மற்ற ஜீவராசிகள்தான் தலை சிறந்ததாக காணப்படுகிறது. ஆனால் மற்ற ஜீவராசிகளிடம் இல்லாத ஒரே ஒரு தன்மை, அதுதான் பகுத்தறிவு, அதுதான் கல்வி. எனவேதான் உலகில் முதல் மனிதனுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை போதித்தான் என்பதையெல்லாம் உலகப்பொதும் அறியாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஆக மற்ற ஜீவராசிகளை விட மனிதன் கல்வியை கொண்டே சிறந்தவனாக ஆக்கப்பட்ட காரணத்தினால் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு அவனா படிச்சுக்கிறவான்னு சொல்லக்கூடாது, நாம தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். மீன் குஞ்சு இருக்கிறதே, பிறந்தவுடன் நீந்த ஆரம்பித்து விடும். அதற்கு யார் கற்றுக் கொடுத்தார்? அதனுடைய பெற்றோர்களா? கிடையாது. அதே போல் ஆடு, மாடு, ஒட்டகம், யானை போன்ற கால்நடைகளை, மிருகங்களை நாம் எடுத்துக்கொண்டால் பிறந்த உடனேயே எழுந்து நடப்பதற்கும் இறை தேடுவதற்கும்
அவைகள் ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட வயது வருகின்ற வரையிலும் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள்தான் செயல்படுத்துவதை, செய்து கொடுப்பதை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ பயனுள்ள கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை குறிப்பிடுகின்ற பொழுது, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு உபதேசம் செய்வார்கள். உபதேசம்தான் கல்வி. நீ அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே, தொழுகையை நிலைநாட்டு, பூமியிலே பெருமையோடு நடக்காதே. இதுவெல்லாம் கல்விதான். இது போன்ற ஒழுக்கங்களை, பண்பாடுகளை, கலாச்சாரங்களை ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது அவர்களுக்கு அமானிதம். குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், அதன் மூலமாக அந்த குழந்தைகள் நாசமாகிவிட்டால் பெற்றோர்கள் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அப்போ பயனுள்ள கல்வியை ஆண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போன்று பெண் குழந்தைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். வித்தியாசம் பார்ப்பது கூடாது. சில குடும்பங்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஆண் குழந்தைகளை மேல் படிப்பிற்காக வெளியூர்களுக்கோ, வெளி மாநிலங்களுக்கோ, வெளிநாடுகளுக்கு கூட அனுப்பி வைக்கின்றார்கள். பணத்தை தண்ணீராக செலவு செய்வார்கள். லட்சக்கணக்கான ரூபாய்களை கொட்டி தன் மகனை படிக்க வைப்பார்கள். ஆனால் பெண் குழந்தைகளை ஒரு தரமற்ற, ஓய்ந்து போன ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து, கழுதை 4 வார்த்தையை படிக்கட்டும், இந்த கழுதையைத்தான் நம்ம வேற ஒருத்தருக்கு தானே தூக்கி கொடுக்க போகிறோம் என்றெல்லாம் மட்டம் தட்டி பெண் குழந்தைகளுக்கு கல்வியை, சரியான கல்வியை கற்றுக் கொடுக்காமல் அவர்களை கேவலமாக கருதக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கும் சமுதாயத்திலே, எல்லா சமுதாயங்களிலும் நிலவி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, எந்த பெண் குழந்தைகளை நாம் ஒதுக்கி தள்ளுகின்றோமோ அந்த பெண் குழந்தைகள் சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டு கல்வியை கற்றுக்கொண்டாலும் கூட, வெளிநாடுகளுக்கு சென்று கல்வியை கற்றுக்கொண்டு வந்தானே அந்த ஆண் மகனை விட இந்த பெண் குழந்தைகள் தான் ஒழுக்கத்திலும், கல்வியிலும், பெற்றோரை பேணுவதிலும், உற்றார் உறவினர்களை மதிப்பதிலும், மற்ற சமுதாயத்தவர்களை மதிப்பதிலும் தலை சிறந்தவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். வெளிநாடுகளுக்கு சென்று படித்து வருகின்ற அந்த ஆண் மகன்களில் பெரும்பாலான ஆண் குழந்தைகள், அந்த ஆண் பிள்ளைகள் ஒழுக்கம் கிடையாது, கலாச்சாரம் கிடையாது, பெற்றோர்களை மதிப்பது கிடையாது, உற்றார் உறவினர்களை நீங்கள் யார் என்று கேட்கின்ற அளவிற்கு அவர்களை மதிப்பது கிடையாது. இதையெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்திலே நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இன்னும் சில பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? சில மாநிலங்களில், சில மாவட்டங்களில் இன்றைக்கும் நடைபெறுகிறது. பையன் 10ஆம் வகுப்பு படித்து விட்டானா, பாஸோ ஃபெயிலோ, என்ன செய்வாங்க தெரியுமா? நீ படித்து கிழிச்சது போதும், வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு நீ பணத்தை சம்பாதித்து கொண்டு வா அப்படின்னு வலுக்கட்டாயமாக அவனை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். படிப்பறிவு இல்லை. அங்கே போய் அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்ப்பான், கழிவறைகளை சுத்தம் செய்வான், பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய வேலை, ஒட்டகம் மேய்க்கக்கூடிய வேலை, ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய வேலை, சுத்தம் செய்கின்ற வேலை, ஒரு அடிமையாகத்தான் அங்கே செயல்படுகின்றார். வேர்வை சிந்தி, இரத்தங்களை எல்லாம் வியர்வையாக சிந்தி பணங்களை சம்பாதித்து அடிமையாக வாழ்ந்து, இது ஒரு கேவலமான வாழ்க்கை இல்லையா? படித்து பட்டங்கள் வாங்கி வெளிநாடுகளுக்கு சென்றாலும் கூட ஒரு கண்ணியமான இடத்திலே அமர்ந்தவன் வேலை செய்வான். படிப்பறிவு இல்லாமல் செல்லக்கூடியவர்கள் அங்கு போய் கழிவறைகளைத்தான் சுத்தம் செய்கின்றார்கள். இது கூடாது. அமானிதத்திற்கு செய்யக்கூடிய மாபெரிய மோசடி. இன்னும் சில இஸ்லாமிய குடும்பங்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? பெண் குழந்தைகள்
6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்க வந்து பாலிகாகி விட்டால், பருவ வயதை அடைந்து விட்டால், நீ படித்து கிழிச்சது போதும், அதோட படிப்பை நிப்பாட்டிடுறாங்க. 6ஆம் வகுப்பு பாதியிலனா பாதியோடு நிப்பாட்டிடுவாங்க. எப்போ பருவ வயதை அந்த குழந்தைகள் அடைகின்றார்களோ அதற்கு பின்னால் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவது இல்லை. இன்னும் சில பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு அறிவீனமான செயல் என்ன தெரியுமா? எங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினால் அவர்கள் சீரழிந்து விடுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதே இல்லை, கல்வியை கற்றுக் கொடுப்பதே இல்லை. கடைசி வரைக்கும் கை நாட்டாத்தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் குழந்தைகள் விஷயத்தில் செய்யக்கூடிய, கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற விஷயத்தில் செய்யக்கூடிய, அமானிதத்திற்கு செய்யக்கூடிய மாபெரும் மோசடி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வியை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும், கல்லூரிகளுக்கு நாம் அனுப்பி வைக்க வேண்டும். அதற்கும் மேலாக பாதுகாப்பான முறையிலே நாம் அனுப்பி பிள்ளைகளை அழைத்து வர வேண்டும். அதற்கு மேலாக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு அவ்வப்போது தகுந்த ஆலோசனைகளையும் ஒழுக்கங்களையும் நாம் வழங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கும் மேலாக, யா அல்லாஹ், என் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றிருக்கிறார்கள், உன் பாதுகாப்பு அவர்களுக்கு தேவை, நீ அவர்களை பாதுகாத்துக்கொள், ஒழுக்கத்தை நீ கற்றுக்கொடு, இறையச்சத்தை அவர்களின் உள்ளங்களிலே போடு என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் பிரார்த்தனை செய்வது கட்டாய கடமை. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், குழந்தை செல்வங்களுக்கு அவர்களுக்கு தேவையான கல்வியை கற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோருக்கும் அமானிதம், அமானிதம், அமானிதம். அதிலே அவர்கள் தவறுவார்களேயானால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களில் இது சம்பந்தமாக இன்னும் நாம் பேசலாம். அல்லாஹ் நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு நல்ல கல்வி ஞானங்களை போதிப்பானாக. அல்லாஹ் அந்த அமானிதத்தை பேணக்கூடிய பெற்றோர்களாக நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் வருங்கால பெற்றோர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.